ஸோ இன்றைக்கோட வீடியோவில் சூப்பரான டேஸ்டியான ஒரு ஷீலா மீன் வச்சு நம்ம மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், வெல்கம் பேக் டு திவ்யா ஸ்ரீராம் லைஃப் ஸ்டைல். நீங்கள் என் சேனலுக்கு புதுசாக இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு. இப்போ நம்ம மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே மீன் குழம்பு பண்ணுறப்போ நெல்லெண்ணெய் யூஸ் பண்ண ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு 4-5 இன்க்ரீடியன்ஸு நல்லா எண்ணெயில் ஒதுக்கி நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். அதில் 2 வெங்காயம் சாப் பண்ணி இல்லை ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 20 பல்லு பூண்டு, கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலை ஆட் பண்ணதுக்கு நல்லா உங்களுக்கு மீன் குழம்புல நல்ல டேஸ்ட்டு இருக்கும். ஸோ இது நல்லா இது ஃப்ரை ஆகக்கூடாது, நல்லா இது குக் ஆகி வதங்கணும். அது எடுத்து நம்ம ஒரு இது 2 to 10 மினிட்ஸ் நல்லா இது லோ ஃப்ளேம்லேயே வதங்கணும். ஹை ஃப்ளேமில் வதங்கினா நம்மளுக்கு வெங்காயம் எல்லாம் தீஞ்சிடும். நல்லா இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம குக் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு பேஸ்ட் பண்ணுறப்போ நல்லா ஒரு கெட்டியான பேஸ்ட்டாக வரும். நம்மளுக்கு தண்ணி ஆட் பண்ணாமல் நம்ம இது பேஸ்ட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். இது நல்லா நம்மளுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பவுடராக போடுறீங்கன்னா இதில் ஆட் பண்ண தேவையில்லை. பவுடரில் போடலைன்னா நீங்கள் இந்த மாதிரி முழுசாக எண்ணெயில் போட்டு வதக்கி அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வதக்குனா போதும். இப்போ இது தனியாக எடுத்து வச்சுட்டு கம்ப்ளீட்டாக இது ஆறணும். அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ வதக்கின மசாலா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு மீன் குழம்பு. இப்போ இதே எண்ணெயில் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் நெல்லெண்ணெய் ஆட் பண்ணி தான் நம்ம வெங்காயம் பூண்டு வதக்குறது. இதில் இன்னும் கொஞ்சம் நெல்லெண்ணெய் ஆட் பண்ணி டோட்டலாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெல்லெண்ணெய் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இது எண்ணெய் ஹீட் ஆகட்டும் இப்போ. ஸோ இப்போ நல்லா எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு செகண்ட் நல்லா இது பொரியிட்டோம். ஸோ இதில் நான் 3/4 kg அளவுக்கு மீன் எடுத்துக்கிறேன். அதுக்கு 2 வெங்காயம் ஆல்ரெடி நம்ம வதக்கி அரைச்சி இருக்கிறோம். இதில் ஒரு 2 வெங்காயம் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா இது வதக்கிக்கலாம். ஆனியன்ஸ் நல்லா வதக்கணும். எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்மளுக்கு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம 2 தக்காளி எடுத்துக்கிறோம். அதுக்கு சாப் பண்ணி வச்சுருக்க சின்ன சின்ன பீஸாக இந்த இதை நல்லா சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இது வதக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் கொஞ்சமாக. ஸோ தக்காளியை நல்லா வதங்கினாச்சு. தக்காளியெல்லாம் இப்போ நல்லா நம்மளுக்கு மேஷ் ஆகி வருது. இன்னும் கொஞ்சம் நல்லா இது மேஷ் ஆகணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கிக்கலாம். ஸோ இப்போ நல்லா தக்காளியெல்லாம் வதங்கிடுச்சு. நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் 5 நிமிஷம் இதில் நல்லா வதங்கணும். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். இது ஒரு 5 நிமிஷம் இப்படி இருக்கட்டும். ஸோ இந்த மசாலாலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் நல்லா கலர் கொடுக்கறதுக்கு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ளைன் மிளகாய் தூள், அண்ட் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா. ஸோ இது எல்லாமே நம்ம நல்லா இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கணும். இது இப்போ நல்லா வதங்கிடுச்சு மசாலாலாம். ஒரு கப் அளவுக்கு நல்ல கெட்டியான ஒரு புளி தண்ணி ஒரு கப்பில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணின்னு ஒரு
5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா கொதிக்கணும். அப்புறமா அந்த ஜாரில் இருக்கிற தண்ணியும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன் இப்போது. ஸோ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா நம்மளுக்கு கொதித்து எண்ணெய் செப்பரேட் ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு நல்லா கொதிக்கணும். ஏன்னா நம்ம இமீடியட்டாக மீன் போட்டால் தண்ணி நம்மளுக்கு வற்றாது. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கணும். இப்போது நம்ம இது ஒரு 15 நிமிஷம் விட்டுட்டு நல்லா இது கிரேவியாக வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இது இருக்கட்டும். ஸோ பாருங்கள், இது ஒரு நல்ல லோ ஃப்ளேம்லேயே 15 நிமிஷம் நல்லா இப்போ கொதி வந்துடுச்சு. இந்த சைடெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்தது. மசாலா நல்லா குக் ஆகிருக்குதுன்ட்டு இதில் நான் ஒரு 3 பீஸ் அளவுக்கு மாங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இதில் தலை பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் மாங்காய் போட்டதுக்கப்புறம் நான் இதில் ஷீலா மீன் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு தலை பாட்டை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். மீன் போட்டு நல்லா அது குக் ஆகணும். உடஞ்சிட்டோன்ட்டெல்லாம் நம்ம குக் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக சாப்பிடக்கூடாது. கம்ப்ளீட்டாக குக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். அவ்வளோதான். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேம்லேயே நம்மளுக்கு இது குக் ஆகி வரும். ஒருத்தர் 2-3 நிமிஷத்துல வச்சு ஆஃப் பண்ணிடுவாங்க. இல்லை ஃபிஷ் நல்லா இதில் குக் ஆகணும். ஸோ இது ஒரு 15 மினிட்ஸ்க்கு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். மூடி வைக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா இது ஒரு 15 மினிட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீன் குழம்பு எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அந்த சூட்லேயே கூட கொஞ்சம் நேரம் நல்லா பாயில் ஆகும். பாருங்க, ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்போ கூட நல்லா இது பாயில் ஆகிருக்கு. ஸோ சூப்பரான ஒரு மீன் குழம்பு பாருங்கள். நான் 15 மினிட்ஸ் வச்சேன். எந்த மீனும் நம்மளுக்கு ஒடிஞ்சு வரல. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.